ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் ரூ 22,050 மாறுகிறது எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியில இந்த மாடல சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓர் அசல் அது என்னன்னு தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் 5% கூட்டு வட்டியில கடைசியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா 22,050. ஸோ 22,050 அப்படிங்கிறது இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 22,050. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அசல் தொகை பிரின்சிபலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த தொகை 22,050 இன்ட்டு நெக்ஸ்ட் வட்டி பாருங்க 5%. 5%. நம்ம பேசிக்கா எப்பயுமே 100% வைப்போம். இப்போ 100 + 5 = 105%. ஸோ 105% நம்ம எப்படி எழுதுவோம், 105 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 105 இன்ட்டு 100 வகுத்தல் 105. இது 2 டைம், ஏன்னா இங்க வருஷம் 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம். ஒருவேளை இங்க 3 வருஷம் சொன்னாங்களா இன்னொரு டைம் சேர்த்து 3 டைம் எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 20, இங்க 21, அதே மாதிரி இங்க 20, இங்க 21, இங்க 22,050 இன்ட்டு 20 வகுத்தல் 21 இன்ட்டு 20 வகுத்தல் 21. 21 இன்ட்டு 21 441. 441 இன்ட்டு 5 = 2,205. ஸோ இந்த இடத்துல ஒரு 0 இருக்கு. அப்போ 50 இன்ட்டு 20 இன்ட்டு 20 = 20,000. 50 இன்ட்டு 20 இன்ட்டு 20 = 20,000. அப்போ அசல் பார்த்தோம்னா 20,000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 12% கூட்டு வட்டியில் ரூ 6,272 கிடைக்கிறது எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டீங்களாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.